ஏகப்பட்ட பிரச்சனையையும் போக்க நிச்சயம் ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஓஹோ, அப்படியா விஷயம்? நாங்க பலத்தை பிரயோகிச்சு இதை வெல்ல முடியாதா? மகாராஜா, நாங்க கொஞ்சம் காட்டுக்கு போக வேண்டியிருக்கு. இந்த பிரச்சனைக்கு அங்கதான் தீர்வு கிடைக்கும். சரி பீம், உடனே புறப்பட்டு சீக்கிரம் திரும்பி வா. நான் உன்னைத்தான் மலை போல நம்பி இருக்கேன். ஹே, இங்க பாரு சிட்டுக்குருவி, உன் உதவியை எதிர்பார்த்துதான் நாங்க இங்க வந்திருக்கோம். நாங்க ஒரு மரத்தோட விதையை இங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த விதையை நாங்க சரியான இடத்துல விதைச்சிட்டோம்னா காட்டுல அழிக்கவே முடியாம வளர்ற மரத்தை கூட அதை அழிச்சு காட்டும்னு கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு விதை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? கிடைச்சிருச்சு. இப்பவே நாம எல்லாரும் அரண்மனைக்கு போகலாம், வாங்க. என்ன மன்னிச்சிடுங்க அரசு. முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன். ஆனா இந்த மரத்தை என்னால வெட்டவே முடியல. பரவாயில்ல விடு காளியா, முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சி பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மகாராஜா, இந்த மரத்தை வீழ்த்தக்கூடிய வழி எனக்கு நல்லா தெரியும். பலம் வாய்ந்த யானையாலேயே வீழ்த்த முடியாத இந்த மரத்தை சின்ன விதைய வச்சு வீழ்த்தி கட்டுறேன்னு பீமு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஏன் முடியாதுன்னு நினைக்கிறியா? நல்லா யோசிச்சு பாரு காளியா, இந்த மரமும் விதையில இருந்து உருவானதுதான். நான் இந்த மரத்துல ஏறி ஒரு சில வேலைகளை பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு எனக்கு உங்க உத்தரவு வேணும் மகாராஜா. உத்தரவு தரம் பீம், என்ன பண்ணணுமோ தாராளமா பண்ணிக்கோ.